வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். ஞானக்களஞ்சியம் பாடல் எண் 1532. வழங்கி வாழ்வோம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். மருத்துவம், உளவியல், விஞ்ஞானம், ரசவாதம், ஆன்மீகம், மதிப்புடைய இத்துறைகள் எது ஒன்றில் மனிதனவன் உயர்ந்த போதும் கருத்து உயர்த்தி அவ்வறிவு வாழ்வினிலே புகுத்தியும் ஒரு நன்மை காணாத போது அதனால் உலகத்திற்கு எவ்விதத்தும் நன்மை இல்லை. திருத்தமிழா தன்முனைப்பு ஓங்கி தற்பெருமைகளை பேச பேச தனக்கு நட்பு சமுதாயத்தில் குறைந்து தேய்ந்து தனியாக்கும் வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும். ஞானம் வரா வாழ்ந்து கண்ட உண்மை இதுதான். நாமும் வழங்கி வாழ்வோம், வாழ்ந்திடுவோம், வாழ வைப்போம். வாழ்க வளமுடன். ஒரு மனிதன் மருத்துவத்திலோ அல்லது உளவியல் என்னும் மனோதத்துவத்திலோ, விஞ்ஞானத்திலோ, ரசவாதத்திலோ, ஆன்மீகத்திலோ மதிப்புடைய இத்துறை அனைத்திலும் ஏதாவது ஒன்றில் மனிதன் உயர்ந்த போதும் கருத்து உயர்த்தி, அந்த துறையில் கருத்து உயர்த்தி மனம் வைத்து உயர் மனமாக தன்னை மாற்றிக்கொண்டு அவ்வறிவு வாழ்வினிலே புகுத்தியும் அனைவருக்கும் சென்று சேர்ப்பதாக தன்னை மாற்றிக்கொண்டும் ஒரு நன்மையும் காணாத போது அவ்வாறு செய்யாமல் தன்னை தனிமைப்படுத்தினால் ஒரு நன்மையும் காணாத போது உலகத்துக்கு எவ்விதத்தும் அது பயனளிக்காது, நன்மை தராது. திருத்தமிழா தன்முனைப்பாக அந்த நபர் மாறிப்போவார். ஓங்கி தற்பெருமையிலேயே அந்த தற்பெருமையை பேசி பேசி தனக்கு நட்பு சமுதாயத்தில் குறையச் செய்து அவ்வாறு குறைந்தபோது தேய்ந்து தனிமையாவார். அவ்வாறு தனிமையான போது வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும். துன்பம்தான், சிக்கல்தான் வாழ்வு சிறப்பளிக்காது, துன்பத்தை தருவதாக அது மாறிப்போகும். ஞானத்திற்கு அவர் வர முடியுமா என்றால் வர முடியாது. இது இந்த உலகத்தில் அனைவரும் வாழ்ந்து கண்ட உண்மை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, தெளிந்து கொண்டு, இதுதான் நாமும் அனைவருக்கும் வழங்கித்தான் வாழ வேண்டும் என்பதை தெரிந்தால், தெளிந்தால், புரிந்தால், பிறருக்கு வழங்கி வாழ்வோம் என்ற அந்த கருத்தை மனதில் கொண்டால் வாழ்ந்திடுவோம், வாழ வைப்போம் என்பதாக நாம் மாறலாம். கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம் என்பதாக நம்மை மாற்ற வேண்டும் என்று குரு எது ஒன்றை நாம் தெரிந்து கொண்டாலும் இவ்வுலகில் அது அனைவருக்கும் பயனளிப்பதாக நாம் மாறியிருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நட்பு வட்டம் மேலோங்கும், நன்மை பல கிடைக்கும், அறிவு உயர்வு பெறும், அகந்தை போய்விடும், ஈகோ போய்விடும். இவ்வாறு நம்மை தூயவராக அனைவரும் அந்த உயர் புகழை நமக்கு அளிப்பவராக மாறக்கூடிய அந்த ஒரு வழக்கத்திற்கு நாம் மாற வேண்டும் என்று சொன்னால்
நாம் பெற்ற அனைத்தையும் அனைவருக்கும் வழங்கி வாழ்வதாக நம்மை மாற்றினால் போதும். வாழ்ந்திடுவோம், வாழ வைப்போம் என்று இறுதி வரியில் கூறி இறுதி வரை கடைபிடிப்போம் என்று சொல்லும் குருவின் இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.